वेल मुरुगनक एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदं पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அத்தியாத்ம உபநிஷத்தினுடைய 40வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் நேற்று பார்த்த மிக மிக முக்கியமான வார்த்தை தர்மமேகம். நான் ரொம்ப நாள் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருந்தாலும் அதுக்கான அர்த்தத்தை மிகச்சரியான அர்த்தம், எக்ஸாக்ட் அர்த்தம் வேதம் என்ன சொல்லுது, மற்றவங்க சொல்கிறது வேறு விஷயம். வேதம் மந்திரம் என்ன டைரெக்டாக சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு தேடலில் இருந்தேன். அது மிக முக்கியமான ஒரு தேடல். ரெண்டாவது, அந்த வார்த்தையினுடைய பலன் கிட்டத்தட்ட ஒரு ஜீவன் முக்தனுக்கு மிக முக்கியமான 3 பலன்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று நிரந்தர ஆனந்தம், ரெண்டாவது மறுபிறவி கிடையாது, மீண்டும் பிறவி இல்லை, நிரந்தர ஆனந்தம் மீண்டும் பிறவி இல்லை, மூன்றாவது நிலை இந்த சர்வ பாபநாசம். சர்வ பாபநாசம்தான் மனிதனை வாட்டி வதைக்கிறது, திரும்ப திரும்ப பிறவி கொடுக்கறது. நிரந்தர ஆனந்தம் மீண்டும் பிறவி அல்ல, சர்வ பாபநாசம். அப்போ வாசனாசயம் சர்வ பாபநாசம் சஞ்சித கர்மநாசம். இதுதான் மொத்த வேதாந்தத்தினுடைய ஞானாக்னியினுடைய பலனே இதுதான். இது எங்கே இருக்குது, எப்படி அதை ரீச் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு தேடல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த உபநிஷத்தில் தான் இருக்கே. மந்திரத்தோடு நேற்று பேசியிருக்கோம். அதை மிக எளிமையாக பேசிட்டோம். ஆனால் அது ரொம்ப வீரியமிக்க வார்த்தை. அது தர்மமேகம், சஞ்சித பாவநாசம், சஞ்சித கர்மநாசம், சஞ்சித வாசனாநாசம். 3த்தையுமே சஞ்சிதனை சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. எத்தனை கோடானு கோடி வருஷங்களாக சொல்லுது. கோடி கோடி ஜென்மாவா நீ செஞ்சிருக்காது. வாசனா, பாவம், கர்மா, 3 ஒரே அர்த்தம் தான், ஒரே வார்த்தை தான். 3த்தையும் சாரம் பண்ணால் ஒன்று தான் வரும். வாசனாலேருந்து கர்மா, கர்மாலேருந்து வாசனா. அதில் பாவ புண்ணியத்தில் புண்ணியத்தை பற்றி பிரச்சனை இல்லை, பாவம் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பாவமும் எரிக்கப்படுதுன்னு, வேரோட பிடுங்கப்படுகிறதுன்னு சொல்லுது. இந்த லயம், நிர்மூலம், அதுக்கெல்லாம் எரிக்கப்படுகிறதுங்கிற அர்த்தத்தையே வச்சுங்க. அதுதான் நிரந்தரம். ஏன்னா பாக்கியெல்லாம் மீண்டும். இந்த மந்திரத்தினுடைய ஆதாரம் அப்படி பார்த்தா மீண்டுங்கிற வேலையே கிடையாதுன்னு சொல்லுது. இப்போ பின்னாடி வரக்கூடிய மந்திரம் அதை உறுதிப்படுத்துது. அதனால் இந்த தர்மமேகம்ங்கிற வார்த்தைக்கு எழுதிங்க. தர்மமேகம்ங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம். சஞ்சித பாபநாசம், சஞ்சித கர்மநாசம், சஞ்சித வாசனா நாசம். அப்போனா எதுவுமே மிச்சமில்லை இந்த ஒரு வார்த்தைக்கு. தர்மமேகம்னு இனிமேல் பேசினா இந்த 3 வார்த்தை உங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், ஸ்புரிக்கணும். என்ன செய்துள்ளது? ஏகாந்தமாக நிஷ்டையில் இருங்குது, நிஷ்டையில் சமாதியில் இருங்குது. இப்போ பிரத்யாகாரம் 12 செகண்டு இன்ட்டு 12 செகண்டு தாரணா,
இன்ட்டு 12 செகண்டு தியானம், இன்ட்டு 12 செகண்டு சமாதி, மொத்தம் 28 நிமிஷம் வரும். எல்லாத்தையும் சேர்த்தா 28 நிமிஷம் வரும். ஸோ 28 நிமிஷம் ஒருத்தவன், நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறேன், இதை வலியுறுத்துகிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 28 நிமிஷம் நீங்கள் இந்த நிஷ்டையில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் நீங்களாக சிந்திச்சு வர்றதுக்கு 10 கோடி ஜென்மம் ஆகலாம், சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. எதை வலியுறுத்துகிறேனோ அது எனக்கு அமிர்தமாக படுது. எப்போ வலியுறுத்துகிறேங்கிற வார்த்தை வருதோ அது அமிர்தம்னு அர்த்தம். ஏன்னா வேறு வார்த்தை சொல்ல முடியல, இப்படி தான் இதை சொல்லணுங்கிறது. அதுக்கு வாக்சக்தி இறைவன் நமக்கு கொடுத்துருந்தாருன்னா சொல்லக்கூடிய வார்த்தை அமிர்தமாக உங்களுக்குள்ளேயும் அது ஸ்புரிக்கும். அப்படி தான் இந்த ஒரு வார்த்தையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஒரு வார்த்தையை வந்து ஈஸியாக ஜெயிச்சணுங்கிறது நோக்கம் இல்லை. ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு 11,000 மந்திரத்தையும் அக்கண்ட பார்வை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அக்கண்ட பார்வையை நாம் பார்ப்போம், சிஷ்யனுக்கு எளிமையாக அதை கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கம்தான். ஒரு வார்த்தையில் முக்தின்னு சொன்னால் டைரெக்டாக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய வல்லமை இந்த 11,000 மந்திரத்தை தவம் பண்ணி தபஸில் அத்தியனம் பண்ணி அதனுடைய சாரம்தான் அந்த ஒரு வார்த்தை. அது யார் அத்தியனம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு உண்டு. சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியாக ஒரு வாரத்தில்னா ஈஸியாக ஒரு வாரத்தில் சிஷ்யனுக்கு, குருவுக்கு அவன் மொத்தத்தையும் படித்து தான் ஆகணும். அக்கண்ட பார்வை இல்லாமல் ஞானம் எப்படி வரும்? ஞானமே பிறக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இதுவே சமாதியில் இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. பரவாயில்ல, சமாதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே, அது பெரிய மகத்து. நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுதான் நோக்கம், இதுதான் குறிக்கோள், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது, இதுதான் வந்த வேலை. எந்த ஜோதிடர் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அதை தான் முதல்ல சொல்லுவாங்க. முதல்ல டைம் சரியில்லை, சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 2வது கர்மாவை சொல்லுவாங்க. 3வது பரிகாரம் சொல்லுவாங்க. ஜோதிடம் ஒரு சயின்ஸு. அப்போ நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வே, ஒரு நாளைக்கு நல்ல உத்தம அதிகாரியாக இருந்தால், எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ கேட்குறீங்க வெளியில் இருந்து, உத்தம அதிகாரியாக இருந்தால் ஒரு நாளைக்கு 28 நிமிஷம் அசையாமல் உட்காருது, அசையாமல் நிச்சயில் உட்காருது. சமாதி அத்வைதம் அனுபூதி எல்லாம் ஒன்று தான். சமாதி அத்வைதம் எல்லாம் குளிர்ச்சி, பூரணம், திருப்தி, அமைதி, அப்படி தான் வருதே தவிர ஆனந்தம் வருது தவிர எல்லாம் சிவபோகம்தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சிவபோகம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் அத்வைதம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் சமாதி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் அனுபூதி. இன்னும் என்னென்ன இருக்கு? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் ஆனந்தம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் குளிர்ச்சி. வார்த்தைகள் ஞானிகள் ரிஷிகள் பலவிதமாக மந்திரமாக பார்த்துருக்காங்க, அதனால் அதை எழுதியிருக்காங்க. அதனால் இந்த தர்மமேகங்கிற வார்த்தை இந்த மொத்த வேதாந்தத்தினுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய வரம், ஊதியம், பலன். சொன்னப்போனா ஒரு விதத்தில் முக்தி, பூர்வாங்க முக்தி. அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு வரதே பெரிய பெரிய விசேஷமாக இருக்குங்கும்போது, கோவிலை தாண்டி பக்தனாகி, தொண்டனாகி, சிஷ்யனாகி, முக்தனாகி, முருகனாகிற நிலையில் தான் இந்த தர்மமேக சமாதியினுடைய விளைவு ஏற்படும். அது எந்த ஜென்மாவில் நடக்குங்கிறது உங்கள் அறிவை பொறுத்து தான் இருக்குது. இந்த நேரத்தை ஓடுறவன்லாம், வேகமாக ஓடுறவன்லாம் மரணத்தை நோக்கி தான் ஓடுறான் அப்படிங்கிற அறிவில் இல்லை. இந்த மந்திரத்தில் சுருக்கமாக இருக்கும், அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறத அடியேன்னு பேசின்னு இருக்கேன். அதை ஆதாரமாக வச்சுட்டு பேசுகிறேன். வேகமாக ஓடுறவன்லாம் மரணத்தை நோக்கி ஓடுறான், மெதுவாக நகர்றவன்லாம் இறைவனை நோக்கி நகர்றான். இறைவனை நோக்கி நகர்றவன் மெதுவாக நகர்றான், மெதுவாக நகர்றவன்லாம் இறைவனை நோக்கி நகர்றானான்னு தெரியாது. இறைவனை நோக்கி நகர்றவன் சனை சனகி உபரமேத். இதெல்லாம் நல்ல தெளிவாக இருக்கணும், சந்தேகமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை உங்களை உரைச்சதுன்னா ஒரு நாளைக்கு 28 நிமிஷம் பூர்வாங்க நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு 5 ஆடியோ கேட்கலாம், 2 ஆடியோ கேட்கலாம், ஒரு ஆடியோ கேட்கலாம், உத்தராங்கம் ஒரு ஆடியோ கேட்கலாம். பூர்வாங்கத்துக்கும் உத்தராங்கத்துக்கும் நடுவில்
ஒரு 28 நிமிஷம் அசையாமல் அந்த சத்து பரம்பரில் அதில் கோடி நன்மைகள் இருக்குது. இது ஒரு அரிய முடிவு, நுட்பமான முடிவு, அற்புதமான முடிவு. அதுதான் நீங்களாக எடுக்கிறதுக்கு 10 கோடி ஜென்மம் ஆகலாம். இது அடியன் வலியுறுத்துறதுனால யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஒருத்தவங்க எடுத்து இதை நீங்கள் உள்வாங்கி செயல்பட்டாலும் அடியனுக்கு சந்தோஷம். ஏன்னா விதைக்கிற விதை முளைக்குதுங்கும் போது எல்லா விவசாயிகளுக்கும் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே தான் நமக்கும். பலனை எதிர்பார்க்கல, பலனை அனுபவிக்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சி. மக்கள் இந்த வேதத்தினால ஞானத்தினால இந்த பலனை, ஏன்னா வேதமே மந்திரமே சொல்லிடுச்சு, இதுக்கு மேலே யாருமே சொல்ல வேணாம். சுவாமி வந்து சொன்னால் கூட இப்போதைக்கு நம்ம மந்திரம் இருக்கா அப்படி தான் கேட்குற நிலையில் இருக்கோம். சுவாமியே வந்து சொன்னாலும், கிருஷ்ணனே ஸ்ரீகிருஷ்ணனே வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் மாதிரி சொன்னாலும் மந்திரம் இருக்கா? எந்த உபநிஷத்தில் இருக்கே சொல்லு. அது சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். சொல்லாமல் இருப்பாரா? கண்டிப்பாக சொல்லுவார். இல்லைன்னா இன்னும் எழுதப்படலப்பா, இன்னும் பிரிண்ட் ஆகலப்பான்னு சொல்லுவார். சொல்கிறது புரியுதா? அந்த தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அதுக்காக அதை வலியுறுத்துகிறேன். அதனால் நீங்களாக சிந்திச்சு வெளியில் உள்ளே வரத்துக்கு ரொம்ப இதாகும். ஏன்னா அதான் கோயிலுக்கே வர்றது பெரிய விஷயங்கும் போது அவன் விசாரத்துக்கு வர்றது, சிரவணம் பண்ணுறது, மனனம் பண்ணுறது, நிதித்தியாசனம் பண்ணுறது, தியானத்தில் உட்கார்றது, தாரணா பண்ணுறது, பிரத்யாகாரம் பண்ணுறது, அடாடாடாடா இதெல்லாம் எத்தனையோ நிலைகளை கடக்கணும் அவன். அப்போ எத்தனை கோடி ஜென்மம் ஆயிருமா இல்லையா? அவரே இப்போ தான் மெதுவாக போயின்னு இருப்பார். சாமியை நோக்கி போக மாட்டோம், மெதுவாக போவார். பாக்கி எல்லா இடத்துலையும் பாருங்கள் வேக வேகமாக பாய்வார். சாமியை மட்டும் நோக்கும் போது மெதுவாக. சம்சாரம்னா உடனே பாய்வார். அங்கே பண்ணணும், என்ன பண்ணணும், எதை பண்ணணும், அதை பண்ணு, இதை பண்ணு. வண்டியை நல்லா முறுக்குன்னு முறுக்குவார். ஆக்சிலேட்டரை வச்சு காலை வச்சு அழுத்துன்னு அழுத்துவார். சரி போட்டோம். மந்திரவார்த்தையில் எழுதிங்க. தர்ம மேகத்தை மந்திரவார்த்தையில் எழுதிங்க. மிக முக்கியமான வார்த்தை இது. ஏன்னா மூன்று அரிய காரியங்களை செய்து மொத்த வேதாந்தத்தினுடைய வரமே இதுன்னு சொல்லலாம். நிரந்தர ஆனந்தத்தையும், மறுபிறவி இல்லாத நிலையையும், சர்வ பாவத்தையும் எரிக்கக்கூடிய வல்லமையும், 3 அற்புத பலன்களை ஒரே வார்த்தை தர்மமேகம்ங்கிற வார்த்தை கொடுக்குது. வார்த்தை தாங்க வாக்கியமாக மாறி, வாக்கியம்தான் ரகசியமாக மாறி இருக்கு, ரகசியம்தான் வாக்கியமாக மாறி வார்த்தையாக மாறி இருக்கு. இப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். அதனால் நம்ம வார்த்தையை பிடிச்சோம். வார்த்தையாக சொல்லும் போதே புரியுதுன்னா வாக்கியம் சொன்னால் புரியாமல் போகுமா? அதான் விஷயம். இப்போ இந்த 40வது மந்திரத்தில் வாக்கியம் பிரதிபத்தம், மகா வாக்கியமெல்லாம் இப்போ அவனுக்கு அதனுடைய பொருள் சத் பிராக்க பரோட்ச அவபாஷத்தை. முதல்ல இந்த சத்து, இந்த வாக்கியத்தில் உள்ள சத்து பரோட்சமாக தெரியுமா? மகா வாக்கியத்தில் இருக்கிற தத்துவமசின்னு சொல்கிறாரு, அது எங்கே இருக்கே அப்படின்னு ஆரம்பத்தில் அப்படி தோணும். இது தோணுதா இல்லையா? அது பரோட்சமாக தோணுது அவனுக்கு மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம். அதனால தான் மகா வாக்கியம்லாம் ஒரு இன்ட்ரோவோட நிறுத்திக்குவோம். இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு நான் தத்துவமசி சொல்லவே இல்லையே, உபதேசமாக சொல்லவே இல்லை. அகம்பிரமாஸ்மி கூட ஒரு நாள் நீங்கள் அகங்கிரக உபாசனாவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம், கையில் எடுத்துக்கலாம்னா தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் லேட் பண்ணக்கூடாது. மொத்த வேதாந்தத்தினுடைய பலனே அந்த தியானத்துக்குள்ளே தான் இருக்கு. இப்போ தியானத்தில் தான் சமாதி இருக்கு, சமாதியில் தான் தர்மமேகம் இருக்கு, தர்மமேகத்தில் தான் முக்தி இருக்குது. நீ பாபநாசம் பண்ணாலே உனக்கு முடிஞ்சு போச்சுல்ல, உன்னுடைய பாவம்லாம் எரிஞ்சு போச்சியா? இந்த மாதிரி எதுங்க கிடைக்கும்? இந்த மாதிரி எந்த மந்திரம் யார் சொல்லுவா? யாராலுமே சொல்ல முடியாது. கீதையிலே கூட இதெல்லாம் சொல்லலை, ஓப்பன் பண்ணலை. இந்த விஷயம்லாம் இருக்க கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம 11 சாப்டர் அப்படியே அத்தியனம் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் இந்த மாதிரி மந்திரங்கள் வரல. பின்னாடி அவர் ஓப்பன் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். இப்போ 11வது சாப்டர் விஸ்வரூப தரிசனம். அதில் தான் மனுஷனெல்லாம் வச்சு செய்கிறேன், எப்படிலாம் வச்சு செய்கிறேங்கிறதெல்லாம் சொல்கிறார். வாக்கியம் பிரதிபத்தம் சத்து பிராக், முதல்ல பரோட்ச அவபாஷை, பரோட்சமாக தெரியும் இந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம். அப்புறம்
இந்த தர்மமேகத்தில் சமாதியில் கராமலக்க வந்து ஆமலக்கம், அதாவது உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்களே, கையிலேயே நெல்லிக்கனி இருக்குது. அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏதோ ஒன்று கையில் மூடி வச்சுருந்தோம், இல்லை மறைச்சி வச்சுருந்தோம், எங்கேயோ வச்சுருந்தோம், அது என்னன்னு தெரியல. உங்கள் கையிலே கொடுத்தாச்சு, இதுதான் உள்ளங்கனி, இதுதான் உங்கள் உள்ளங்கையில் இருக்கிறது, நீ திறந்து பார்த்துக்க வேண்டியது என்னான்னு. அந்தளவுக்கு இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள், சத்தினுடைய அர்த்தம் உனக்கு நன்றாக புரியும். அஸ்தாமலிக்கம்னு ஒரு இவரே இருக்கார், ஒரு சிஷ்யனே இருக்கார். அவர் அஸ்தாமலிக்கியம்னு ஒரு வேதாந்தம் எழுதியிருக்காரு, சங்கரர் சிஷ்யர். அதுதான் அமலக்கு வந்து கராமலக்க வந்து போதம் ஞானம் அபரோக்ஷம். உள்ள நீ உணர்வ, கையில் இருக்கிற நெல்லிக்கடி மாதிரி உள்ள அகம் பிரம்மாஸ்மிங்கிறத எப்படி அழகாக சொல்ல. பிரசூயத்தே பிறக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அங்கே பிறக்கிறது. தத்துவமசின்னு சொன்ன வாக்கியத்தினுடைய அர்த்தம் எங்கேயோ இருந்த மாதிரி இருந்தது. இந்த நிஷ்டையில் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு பிறக்கிறது. பிரசூயத்தே, பிரசவம்னு சொல்லுவோம்ல, பிரசூயத்தே. அபரோக்ஷம் பிரசூயத்தே, அகத்தில் பிறக்கிறது. பரோட்சனா எங்கேயோ, பிரத்யக்ஷனா உனக்கு முன்னாடி செகண்ட் பர்சன், பரோட்சனா தேர்ட் பர்சன், அபரோக்ஷனா ஃபஸ்ட் பர்சன். நான் அகம் பிரம்மமாக இருக்கிறேன். யாராவது கொண்டு வர முடியுமா? நான் பிரம்மமாக இருக்கிறேன் பொய்யா? நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறதாண்டா மறந்து போயிட்ட நீ. அதான் இந்த குரு மட்டும் பேசலைன்னு சொன்னால், கடவுள் இந்த ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் மற்ற எல்லாரும் போல் பேசாமல் மறைச்சி வச்சுருந்தாருன்னா குருவை, இந்த வேதத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் எடுக்கிறார், வைரங்களெல்லாம் வெட்டி எடுக்கிறார். வைரம், தங்கம், எத்தனை உயர்வு பொருள்கள் இருக்கோ எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறார். இல்லைன்னா இந்த அர்த்தத்தை புரிய வைக்க முடியாது. எப்படி உணர்த்தணும்னு நினைக்கிறோம்? எப்படியாவது உணர்த்தணும்னு நினைக்கிறோமா இல்லையா? மெய்ப்பொருள் அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அதுக்கு எந்த எஸ்டிம் வேணாலும் போகலாம். அப்படி தபம் பண்ண தான் விரும்புகிறேன் அடியன். அப்படி ஒரு தவம் பண்ணணும். ஏனோ தானே எப்போதும் போல யதார்த்தமாக இருன்னு சொல்கிறார்ல அவர். அப்படி இல்லாமல் ஒரு தவமாக இருந்து செய்யணும்னு ஆசை. இங்கே அப்படி பண்ண முடியாது போல், இந்த பூலோகத்தில் அப்படி பண்ண முடியாது போல். வேறு எங்கேயாவது இது பண்ணிட்டு தான் அப்புறமா பூலோகம் வந்து வேலையை முடிச்சுட்டு போகணும் போல இருக்கு. அப்படி தான் இருக்குது. வைதிகம் அப்படி தான் சொல்லுது. கராமலக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மாதிரி அகம்பிரமாஸ்மி உணர்வு உள்ளே பிரசூயத்தே பிறக்கும். வாசனா அனுதயா போகியே வைராக்கியத்தினால, துறவுனால வாசனா மீண்டும் உதயமாகாது. இனி துறவு மனப்பான்மை வந்ததுனால போக்கியத்துக்கு பதிவுகள் தோன்றாது. ததா அவதி, இனிவரும் காலங்களில் வைராக்கியத்தினுடைய பலனாக வாசனா மீண்டும் தோன்றாது. எங்கே போயிடுச்சு? தர்ம மேகத்தில் போயிடுச்சு. அகம்பாவ உதய அபாவோ போதஷ்ய அப்படியே ரிவர்ஸில் படிக்கணும். போதஷ்ய அகம்பாவ அபாவோ அகம்பாவோ உதயா. ஞானத்தினால அகங்காரமானது உதயமாகாது. எது வரைக்கும்? பராம அவதி, கடைசி காலம் வரைக்கும். இதுக்கு ஒரு எல்லை. கடைசி காலம் வரைக்கும் இனிமேல் வாசனா உதயம் ஆகாது, அகங்காரம் உதயமாகாது. ஆச்சா? லீன விருத்தேர் அனுற்பத்தி, எண்ணங்கள், இந்த வாசனைகள். அகங்காரம் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னிச்சு? அகங்காரம் சொன்னிச்சு, வாசனா சொன்னிச்சா? இங்கே என்ன சொல்ல? விருத்தீர் அனுப்பத்தி, எண்ணங்கள், பதிவுகள் உள்ளே இருக்குது, ஸ்டோரில் இருக்குது. எண்ணங்கள் அதுலேருந்து வெளிப்படுது செயலுக்கு. பிராரப்தம், எண்ணங்கள்ங்கிறது பிராரப்த கர்மா.
பிராரப்த எண்ணங்கள் தான் கர்மாவாக மாறுது, பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். லீன விருத்தேருணு அனுத்பத்தி மரியாதோ உபரதேஸ்து. உபரத்தின்னு ஒரு துறவு இருக்குல்ல, விலகி நிற்கிறது. அந்த விலகி நிற்கிற அந்த மனப்பான்மையினால் எண்ணங்கள் ஒன்றை ஆட்கொள்ளாதே, வாசனாக்கள் ஒடுங்கிய நிலை. இது என்ன? துறவின் பலன். இப்போ அவன் எப்படி இருப்பான்? சிதப்பிரஜம் இருக்குல்ல, சிதப்பிரஜம் ஒன்றில் நிற்பவன். ஏகதானக ஏகஸ்தம்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சிதப்பிரஜன். இந்த பிரஜன்னு சொன்னல வேதாந்திகளுக்கு பிரஜாசீல்னு சொன்னல, அதுதான் வள்ளலார் விழித்திரு பசித்திரு தனித்திரு, இந்த 3 வார்த்தை தான் பிரஜா. விழித்திரு பசித்திரு தனித்திரு சொன்னால் எழுமின் விழுமின் அவர் சொல்ல உத்திஷ்ட, அதெல்லாம் இங்கேருந்து வேதத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். புரியுதா? பசித்திரு விழித்திரு தனித்திரு இருக்கான்ல, அவன்தான் வேதாந்தி. அவனை தான் பிரஜாசீல்னு சொல்கிறது. 3 வார்த்தை சொன்ன இல்லையா? பிரஜாசீல், வேதாந்திகளுக்கு பிரஜாசீல், நிரகங்கார், நிர்மமக்கார. நான் எனது விட்டவன், அதிலே முடிஞ்சு போச்சு. நிர்மமக்காரன் அகங்காரத்திலே போயிடும். அகங்காரம் விட்டவன் பிரஜாசீல். இந்த 2 வார்த்தையும் ஞாபகம் வச்சுங்க. 3 சொன்னாலும் உத்தமம் தான், மறக்கூடாது. அதுக்கு தான் நிதித்தியாசனம்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தையை இந்த வார்த்தையெல்லாம் வருஷக்கணக்கில் நிதித்தியாசனம் பண்ணலாம். தர்மமேகத்தை இந்த வார்த்தை, ஏன்னா உங்களுக்குள்ள ஆழத்தில் நீ இனிமேல் நிச்சயம் தான் கவனம் செலுத்துவ. அதுதான் ஞானத்தினுடைய தனிச்சிறப்பு. எது இறுதி வார்த்தையை நேற்று பார்த்தலாம், வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4னா எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அது பலன் மிக்கதாக இருக்கும், அதீத ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதீத பலன் கொடுக்கும். புரியுதா? அப்போ அதை சொன்னாங்க, நான் பழசை மறக்கவே மாட்டேன்னு. எதில் பழசை மறக்க? சில கழிவனை கழிவதும் புகுதனை அது இருக்கா இல்லையா? புதியன புகுதலும் பழையன கழிவுதுன்னு இருக்கா இல்லையா? அந்த தத்துவம் தான் வெர்ஷன் 3 வெர்ஷன் 4ங்கிற. இப்போ 5G வரைக்கும் வந்திருக்கு, 6G வந்துடுச்சா? 5G வந்திருக்கு, அப்டேட்டில் இருக்கும். 5G ஃபோன் தான் நம்ம எல்லாம் வச்சுருக்கோம், அப்டேட்டில் இருக்கும். அதுபோல் எதுக்கு அது சொல்ல வந்தேன்? சிதப்பிரஜம், யதிரயம், யதிராஜ்னு பேர் வைக்கிறாங்களே. யதினா முயற்சி பண்ணுறவன், சாதகன். அதிலே ராஜன். சாதகர்களுக்கெல்லாம் இவர் தான் தலைவர். யதிராஜன்னு ராமானுஜரை ஆமாம் வரதராஜ பெருமாள் பேர் கொடுத்தாது, பட்டம் கொடுத்தது. அதுபோல் பிரம்மண்ய சிதப்பிரஜம் யதிரயம் யக சதானந்தம் அஸ்னுதே. சதா ஆனந்தம், நிரந்தர ஆனந்தம் சொன்னோமா? முக்தனுக்கு லட்சணம் நிரந்தர ஆனந்தம், மீண்டும் பிறவாமை மோட்சம், வாழும்போது சர்வ பாபநாசம். அதுபோல் யக சதானந்தம் அஸ்னுதே, சதா ஆனந்தத்தில் இருக்கிறான் இந்த சாதகன். எப்போ? இந்த நிஷ்டையில் தர்மமேகத்தை தொட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். சிதப்பிரஜம் யதிரயம் சதானந்தம் அஸ்னுதே. பிரம்மன் ஏவ விலீன ஆத்மா. பிரம்மத்தில், அதாவது சத்தில் விலீன ஆத்மா, கலந்த ஆத்மா சித்து. பிரம்மன்னு சத்து, சித்து. இங்கே அவங்கள பிரம்மம் ஆத்மான்னு சொல்லிட்டாங்க. பிரம்மன் ஏவ விலீன ஆத்மா. இந்த சித்து சத்தோட கலந்து சிவபோகத்தில் இருக்க, ஆனந்தமாக இருக்குது. விகாரம் இருக்குமா? அதனால் நிர்விகாரோ, எந்த மாற்றமும் அதுக்கிட்ட இனிமேல் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மூடில் இல்லாமல் ஒரே ஏக ரசமாக இருக்கும், சாந்த ரசமாக இருக்கும். நிர்விகாரோ வினிஷ்கிரியக, எந்த ஒரு கிரியாவும் இல்லாமல், செயல் இல்லாமல் அமைதியான நிலையில் பிரம்மா ஆத்மனோ
பிரம்ம ஆத்மனோகோ சோதித்தையோ ஏகபாவனா அவகாகினி. இந்த சித்த பெண்ணா சொல்லுது. இங்கே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தினால சோதித்த இந்த சித்து சுத்தமாகி ஏகோபாவ இந்த மனம் புத்தி அகங்காரம் வாசனா பாவம் சஞ்சித கர்மம் எல்லாத்தையும் கடந்து எரிஞ்சு அப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு முன்னாடி அது நடக்குது. எது நடக்குது? இந்த தர்மமேகம் நடக்குது. என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்? 28 நிமிஷம் அசையாமல் உட்காரும். ஏகாந்தமாக முதல்ல உட்காருங்க. ஏகாந்தமாக 3 மணி நேரம் சொன்னோம், ஜென்ரலாக சொன்னோம். தொடர்ந்து 3 மணி நேரம்னா பலன் அதிகம். விட்டு பண்ணால் நேரம் கிடைக்காதவங்க அப்படி பண்ணுங்கள். நேரம் கிடைக்கிறவங்க தொடர்ந்து அந்த 3 மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கிட்டு அதில் 2 ஆடியோ 3 ஆடியோ கூட கேட்கலாம். 3 மணி நேரத்துக்கு 3 ஆடியோ போட்டுட்டு அதில் நீ ஓங்காரம் ஜபிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், அதே நேரத்தில் நிச்சயம் பண்ணணும். இதெல்லாம் அடியேன் பண்ணுறேன். இதெல்லாம் அடியேன்னு அன்றாடம் பண்ணுறேன். 1.5 மணி நேரம் கொஞ்சம் ஓவர் தான். 3 சமாதி பிளான் பண்ணேன். 3 சமாதினா 3:24 நிமிஷம். புரிஞ்சிச்சா? இப்போது பிரம்மன் ஏவ விலீன ஆத்மா நிர்விகாரோ நிஷ்கரியா. இனிமேல் அது பேசுமா, செயல்படுமா, வேறுபாடு காமிக்குமா, பேதம் காமிக்குமா, சச்சரவு இருக்குமா? அதனால் பிரம்ம ஆத்மனும் சோதித்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தினால சுத்த ஏகபாவ அவகாகினி அவள் ஒன்றாகி நிற்கிறாள். அத்வைதமாகி ஊடுருவி மூழ்கி நிற்கிறாள். எது? அவகாகினினா சித்து சத்தில் மூழ்கி நிற்கிறாள். சித்தான நாம சத்துங்கிற பரம்பொருளோட மூழ்கி நிற்கிறோம். காமாட்சியை தான் சொல்லுது அது. அதனால தான் டே 1லேருந்து ஜீவராசிகள் எல்லாம் பெண்ணுன்னு சொன்னது. நாமெல்லாம் அம்பாளுடைய அணுக்கள்னு நமக்கு புரியணும்னு சொன்னது எதுக்குன்னா, இதெல்லாம் மந்திரம் இப்போ தான் வருது. ஏன்னா சிரவணம் பண்ணது எப்பயோ சிரவணம் பண்ணது. ஒரு அனுமானத்தில் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாங்க. அனுமானத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் புரியும். சம்சாரியாக இருக்கும்போதே இப்படி புரியுது. நல்லா விரததாரியாக இருந்தோன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ இருக்கட்டும். ஏதோ உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்க முருகப்பெருமான். நம்ம என்ன, நம்ம உடம்பு இல்லையே. சோதித்தையோ ஏகபாவ அவகாகினி பெண்ணாக சொல்லுது. சித்த பெண்ணாக சொல்லுது. நிர்விகல்பா எதுவும் பெண்ணு தான். இதெல்லாம் வார்த்தையெல்லாம் பெண்ணை வச்சு தான் வர்ணிக்குது. இப்போ அவள் எப்படி இருக்கிறா? நிர்விகல்பா. இந்த சித்து எந்த விகல்பமும் இல்லை, எந்த கற்பனை கருத்துலாம் இல்லை. சின் மாத்ரா, சின்மையின்னு சொல்கிறோம் இல்லையா? சின் மாத்ரா விருத்திகி சித்தாகி சுத்த சித்தாகி நிர்விகல்பா. எந்த எண்ணங்களும் இல்லை, கருத்துக்கள் இல்லை, கற்பனைகள் இல்லை, சிந்தனைகள் இல்லை. சின் மாத்ரா விருத்திகி சித்தான நிலையில் பிரஜ்ஞேதி. பிரஜ்ஞாசீல்னு சொன்னோம்ல, விழித்திரு பசித்திரு தனித்திரு வள்ளலாறு. அந்த பிரஜ்ஞாவாக இருக்கிறாள். அந்த நிலையை பிரஜ்ஞான்னு சொல்கிறோம். எப்போ? நிர்விகல்பா சின்மாத் சுத்தமாக இருந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் ஆனந்தத்தில் மூழ்கி சத்தோடு மூழ்கி நிற்கிற நிலையை பிரஜ்ஞா. அதுதான் பிரஜ்ஞாசீல். தத்பரோன்னு சொல்லுவாங்க. சிதப்பிரஜ்யம் சொன்னல இதுக்கு முன்னாடி. அதில் ஒரு நிறைய வார்த்தைகள் பிராக்யான். இந்த பிரக்யாலேருந்து தான் பிராக்யான் வருது. அதனால் இந்த நிலையை பிரக்ஞா என்று கத்தியத்தை சொல்கிறார்கள். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலையில் ஆனந்தத்து நிலையில் சிதப்பிரஜனாக இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய நிலையை பிரக்ஞா, அதான் பிரக்ஞாசீல்னு சொன்னது. இப்போ வேதாந்தே பிரக்ஞாசீலாக இருக்கணும். சர்வதா பவேத் யஷ்ய ச ஜீவன் முக்த. இந்த நிலை இனி தொடர்றதுனால சதா சர்வதா எப்போதும் இந்த நிலை இருக்கிறதுனால அவளை ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள். விஷயத்தே தேக இந்திரிய ஏஸ்வ அகம்பாவ. இனி உடம்பு
புலன் பொறிகள் அகங்காரம் இது அது எதுவும் இல்லை. ததன்ய ஏகஷ்யனா, இந்த ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. வேதாந்திகளுக்கு இன்னொரு லட்சணம், ஒன்று பிரக்ஞாசில் எழுதிக்கிறீங்களா, ரெண்டாவது வார்த்தை நான் பாக்யார்ச்சனம். அவன் வெளியில் அவன் வணங்க மாட்டான், வெளியில் அவன் பூஜை கிடையாது அவனுக்கு. நான் பாக்ய தேவார்ச்சனம். வேதாந்திகளுக்கு ஆத்மா ஒண்டி தான், இனிமேல் எல்லா பூஜையும் ஆத்மாவுக்கு தான். வேதாந்திகள் ந பாஹ்ய தேவார்ச்சனம். வேதாந்திகளுக்கு இனி எல்லா பூஜையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான். சதா அதையே பார்த்துட்டு இருக்கணும், சத்தையே பார்த்துட்டு இருக்கணும். இப்போ சிவம் உள்ளே இருக்கா இல்லையா, அதையே உற்று நோக்கு. விஸ்வரூபம் எடுக்கும், பிரகாசம் வந்துடும். உருவமத்தியில் பிரகாசம் வரும் முதல்ல, அப்புறம் தேஜஸ் ஓஜஸ்லாம். அப்புறம் இப்போது சர்வதா பவேத்யஸ்ய ச ஜீவன்முக்த இஷ்யத்தே தேகேந்திரியஸ்ய யஸ்வ அகம்பாவம் இதம் பாவம் தது அந்நிய ஏக யஸ்ய நோ பாவத்தக. எனக்கு இனிமேல் வேறு எதுவும் இல்லை, எந்த பாவனையும் இல்லை. குவாபே ச அந்த நிலையில் அவன் ஜீவன்முக்தனாக இருக்கிறான். சுத்த சித்து நிலை, சுத்த சித்து நிலையை தான் பிரக்யாசீல்னு சொல்கிறது. இப்போ வேதாந்திகளுக்கு பாஹ்ய தேவார்ச்சனம்னா புறத்தில் அவனுக்கு வழிபாடு கிடையாது, அகத்தில் தான் அவன் இனிமேல் அதீதமான நேரத்தை இந்த தர்மமேக சமாதிக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உபதேசமாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. நீங்களாக சிந்திக்கிறதுக்கு பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா இந்த முடிவுக்கு வருவீங்க. அத்தனை கோடி ஜென்மாவை வேறு இருக்கிற வார்த்தை இந்த தர்மமேக சமாதி. அதனால் ஒரு நாளைக்கு 28 நிமிஷம் அசையாமல் உட்காருவேன் அப்படின்னு நல்ல ஒரு முடிவு எடுங்க. சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணுங்க. இதெல்லாம் அரிய முடிவுகள். ஏன்னா மந்திரம் சொல்லிடுது, வேறு யாரும், அதுக்கு தான் வேத வாக்குன்னு சொல்லுது. இறைவனுடைய வாக்கு தான் நம்மளை தொடும். இறைவனுடைய வாக்கு தான் நம்மளை தொடும், வேறு யார் வாக்கும் தொடாது. பொய் சொல்கிறவன் வாக்கு தொடாது. பொய்யாளனுக்கு பொய் சொல்கிறவனுக்கு தொடும். சத்தில் இருக்கிறவனுக்கு சத்து தான் தொடும். அதனால் இந்த முடிவை எடுங்க. இங்கே பாஹ்ய தேவார்ச்சனம்னா உனக்கு இனிமேல் 24 மணி நேரமும் அந்த சத்தை நல்லா உற்று கவனிக்கணும். அதுதான் ஒரே குறிக்கோள். ஆச்சா. இப்போ பிரத்யக் பிரம்மணோ பேதம் கதாபி பிரம்ம சர்க்கயோகோ இனி உள்ள வெளியே ஜீவன் பரமன் இந்த பேதம் கிடையாது. பிரம்ம சர்க்கயோ இணைஞ்சாச்சு. பிரத்யேகாத்மான்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்தர்யாமி, பரமாத்மா, ஜீவாத்மா, சித்து, சத்து அதெல்லாம் இனி கிடையாது. பிரம்ம சர்க்க யோகம் சேர்ந்தாச்சு. பிரஜையா யோ விஞ்ஞானாத்தி, நன்றாக இரண்டற்ற பிரக்ஞா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற பிரக்ஞா, ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியமாகி நான் இப்போ பிரம்மமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வில் இருக்கிறல்ல, அந்த நிலை பிரக்ஞா. அந்த இரண்டற்ற விழிப்பு நிலையை யோ விஜானாத்தி, யார் அறிகிறானோ யார் அடைகிறானோ, ரெண்டும் ஒன்று தான். அடைகிறானோ ச ஜீவன் முக்த. அங்கே அந்த செகண்ட்ஸ்லேருந்து அவன் ஜீவன் முக்தன். ஸோ நிஷ்டைக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க.
பாக்கியெல்லாம் இன்னைக்கு அல்டிமேட் ஃபைனல் வார்த்தை உங்களுக்கு உபதேசம்னு சொன்னால் நிஷ்டைக்கு பீரியாரிட்டி கொடுங்க. பாக்கி எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க, லேர்ன் பண்ணிட்டே வாங்க. நேரத்தை வீணடிக்காமல் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் இந்த நிஷ்டைக்கும் சமாதிங்கிற வார்த்தையை அடியன் இப்போ சொல்ல முடியல, நிஷ்டைங்கிற வார்த்தையை சொல்ல முடியுது. சவிகல்பம் தாண்டி, அதாவது பிரத்யாகாரம் தாண்டி, தாரணா தாண்டி, தியானம் தாண்டி, சமாதி தாண்டி, சவிகல்பம் தாண்டி நிஷ்டை. அடுத்தது நிர்விகல்பந்தான் போவீங்க. அந்த நிஷ்டைக்குள்ளே உங்களை சுத்தமாக இந்த சஞ்சித கர்மாவை எரிச்சுக்கிறதும் சர்வ பாப்ப நாசத்தை ஏற்படுத்துகிறதும். ஏன்னா கில்ட்டி பாவனா தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோதோ தவறுகள் பண்ணுறோம், சேவிக்கப்படுறோம். இந்த பப்பெட் ஷோ மாதிரி ஆட்டி வைத்தால் ஆரொருவன் ஆடாதார் இல்லைங்கிற மாதிரி ஆடுறோம், தெரிஞ்சோ தெரியாமலும் ஆடுறோம். யாரும் விரும்பி பாவத்தை செய்கிறதில்ல, பாவம் செய்ய தள்ளப்படுறான். அவன் எட்ஜில் போய் அவனை தள்ளிட்டாங்கன்னு சொல்ல முடியல, அவன் தெரியாமல் அந்த மார்க்கத்தில் வந்துடுறான். அது கிளைமேக்ஸில் தான் அவன் உள்ள யாருமே விரும்பி பாவத்தை பண்ண மாட்டாங்க. குடிகாரனுக்கு தெரியும் நம்ம பாவத்தை பண்ணுறோன்னு தெரிஞ்சு தான் குடிக்கிறான். விரும்பி அவன் பாவத்தை பண்ணுறோம் அப்படின்னு விரும்பி இல்லை, வேறு வழி இல்லாமல் அடிக்ட் ஆகி. வாழ்க்கை கிரகஸ்த வாழ்க்கையும் அப்படி தான். பல இடத்துல பல நேரங்களில் என்னென்னா பல அறிவு இல்லாமல், மெய்யறிவு இல்லாமல், குரு இல்லாமல், புண்ணியம் இல்லாததுனால அப்படி தள்ளப்படுறான். அப்புறம் இறைவன் சில பேருக்கு சில ரோல் கொடுக்குறான், அவன் அதை செஞ்சு தான் ஆகணும். அங்கே அவன் பாவ புண்ணியம், உனக்கு தான் பாவ புண்ணியம், அவனுக்கு பாவ புண்ணியம் இல்லை. அவன் காரியத்தில் ஒரு ரோலில் உனக்கு கொடுக்குறான். அதில் சில பாவங்கள் உன்னை பிடிக்கலாம், சில பாவங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். இந்த பாவ புண்ணியமலுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சுருவோம். இங்கே தர்மமேகம் தான் இப்போ வரோம் நமக்கு. அதனால் நிஷ்டைக்கு முயற்சி செய்யுங்க, பாக்கியெல்லாம் செகண்டு தான். இப்போ நீங்கள் நிதித்தியாசனத்துக்கு போக சொல்கிறேன், மனநம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிட்டு வரேன். எல்லாம் இந்த மந்திரத்தில் இருக்கிறது. தத்துவமசி தான் மனநத்துக்கானது. ஒரு 100 ஆடியோ பேசுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 1000 மந்திரம் பேசணுன்னு விருப்பப்படுறேன். ஏன்னா ரொம்ப நீண்டு வளர்க்கக்கூடாது. ஏன்னா 2வது ரவுண்டு இல்லையா. புதுசாக வரவனுக்கும் அந்த 11,000 மந்திரத்தை அவன் எப்போ கேட்பானோ, கேட்டால் உத்தமம், கேட்கலன்னா மத்தியமம் தான். ஆனால் இந்த 100 ஆடியோ, இந்த 1000 மந்திரம், கண்டிப்பாக 1000 மந்திரம் பேசுவேன் இந்த இதுக்கு, தத்துவமசிக்கு. அந்த மந்திரம் நேரடியாகவே நேர்மையாகனா ஒரு ஆர்ஜவம், ஒரு நேர்கோட்டில் அவனுக்கு அந்த 10 வார்த்தைகளுடைய அர்த்தம் ஸ்புரிதமாகும், அனுபூதிக்கு போயிடுவான் கண்டிப்பாக. நீங்கள் அதுக்கு முன்னாடி நிஷ்டைக்கு போங்கன்றேன். என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தானே இப்போ அப்படியே ஃபார்முகளை இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு ட்ராக்கில் போயின்னு இருக்கோம். தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் மகத்தை, அதனுடைய சூக்ஷ்மத்தை எடுத்து வெளிப்படுத்துகிறோம். அது எல்லாம் உங்களுக்கு தானே. அது அங்கங்கே சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு கோர்வையாக கொண்டு வரணுங்கிற முயற்சி. அப்படி தான் அந்த ஒரு வார்த்தையில் முக்திக்கு போக முடியும். அது பாருங்கள், HIP சொல்கிறாரு பாருங்கள் சுவாமி. 11,000 மந்திரத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு சுவாமி, நமக்கு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கட்டும்னு நானும் பிரித்து தொகுத்து வகுத்து, எதுவுமே உங்களால் மறக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து எந்த லெபார்ட்டரியில் வேணாலும் போட்டு ஆராய்ச்சி பண்ணிங்க. எத்தனை மகானுபாவங்களை வேணாலும் உட்காந்து சங்கரர் மாதிரி விசார வினிமயம்லாம் பண்ணுங்கள். இதுதான் இறுதியானது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நிதித்தியாசனத்துக்கு மனநம் முடிச்சு போகலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அடியனுடைய உபதேசத்தினால நீங்கள் நேராக சமாதிக்கு முயற்சி பண்ணுங்கள். உறுதி செய்கிறேன், இறுதி செய்கிறேன், வலியுறுத்துகிறேன். அதனால் இங்கே என்னன்னு கேட்டால், இந்த பிரக்ஞா நிலையில் யார் ஒருத்தவன் அறிகிறானோ, அடைகிறானோ, இந்த நிலையை அடைகிறானோ, ச ஜீவன் முக்த இஷ்யத்தை, அவன் ஜீவன் முக்தனாகிறான். சாதுபிகி பூஜ்யமானே ஆஸ்மின் பீடியமானே அப்படி துர்ஜன. இந்த நிலையில் உங்களுக்கு சாதுக்களாக இருக்கிறவன், நல்லவர்களாக இருக்கிறவன் உங்களை வணங்குவான், பூஜிப்பான். கெட்டவனாக இருக்கிறவன் பீடியமான திட்டுவான், விமர்சனம் பண்ணுவான், அடிப்பான். நோ ரியாக்ஷன்.
ரியாக்ட் பண்ணாத. டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங். ஒன்று ரியாக்ட் பண்ணாத. சமபாவோ பவேத், சமபாவோ பவேத். இந்த நான் பாக்கிய தேவார்ச்சனம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இனிமேல் நீ வந்து ஒன்றை மட்டும்தான் வணங்குற, ஒன்றை மட்டும் வணங்குற, உள்ளே உள்ளே மட்டும் வணங்குற. ஒன்றை வணங்குன்னு சொல்லலை, உள்ளே வணங்குன்னு சொல்கிறேன். புரியுதா? ஒரு கோடியில் ஒரு வார்த்தை இது. நான் பாக்கிய தேவார்ச்சனம். அதுக்குன்னு நான் இனிமேல் கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படியே இல்லை. அங்கே போகலன்னா நீ இங்கே போகணும், இங்கே போகலன்னா அங்கே போகணும். நீ தியானம் பண்ணலைன்னா கோயிலுக்கு போ. கோயிலுக்கே போன்னு சொல்லலை, தியானம் பண்ணாதலைன்னா கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக தியானம் பண்ணு. புரியுதுல்ல? அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது. நாசிக்கு ஆயிடுவா அப்புறம். புரியுதா? நான் பாக்கிய தேவார்ச்சனம்னு இப்போ அடியான் பூஜை பண்ணுறேன், டெய்லி பூஜை பண்ண. யாருக்கு? சுவாமி மனம் குளிரும், அடியார்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு நிலைக்கு வர வரைக்கும் நம்ம கோடியில் ஒருத்தவனா நமக்கு உபதேசம் பண்ணி எப்படி தூக்கி மேலே நிறுத்தி வச்சுருக்காரு. என்னை வச்சு எல்லாரையும் பேச முடியாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் எக்ஸம்ஷன் கேஸு. ஆனால் எதை வலியுறுத்துகிறோம்னா, நீ உள்ள பூஜை பண்ணு, அகத்தில் பூஜை பண்ணு. அகத்தில் இருக்கிறத நீ உற்று கவனிக்க கவனிக்க அந்த நிஷ்டை புலப்படும். நிஷ்டை புலப்பட்டா சஞ்சித கர்மநாசம், சர்வ பாபநாசம், சர்வ வாசனாநாசம். சஞ்சித கர்மநாசம், சஞ்சித பாபநாசம், சஞ்சித வாசனாநாசம். முடிஞ்சு போச்சு. இப்போயே உங்களுக்கு வரத்தை கொடுத்தாச்சு. அரிய வார்த்தை, அரிய வார்த்தை, அரிய வார்த்தை, மகத்தான வார்த்தை. லைட்டாக எடுத்துக்காதீங்க. நேற்று நேரம் இல்லை, இல்லைன்னா நேற்று வச்சு செஞ்சுருப்போம். சரி, முதல்ல அறிமுகமாகட்டும். ஒரு நாளுக்குள்ளே நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சிருப்பீங்க. நான் சில விஷயங்கள் மந்திரத்தை விட்டு நகராது, எனக்கு மைண்டு நகராது. நேற்று நகர்ந்துச்சு, அப்போ நாளைக்கு பேச போகிறாருன்னு தெரியும் எனக்கு. அதனால தான் இன்றைக்கி அது காலையிலே இதை பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில் அங்கே வேறு கொஞ்சம் பேசினேன், இதில் வேல் பூஜையில் கொஞ்சம் பேசினேன். இது ஒரு அரிய கருத்துங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். ஏன்னா எந்த செடி எப்படி முளைக்குன்னு சொல்ல முடியாது. முளைக்கட்டும், முளைக்கிற செடியில் முளைக்கட்டும். இப்போ ஜீவன் முக்தி விஷயத்தே சாதுவாக இருக்கிறவன் ஒன்று பூஜ்யம் பண்ணுவான், பூஜிப்பான். சில துஷ்டனாக இருக்கிறவன், துர்ஜனாக இருக்கிறவன் பேடியமான் துக்கம் கொடுப்பான். சமபாவ பவேத். இது ரெண்டுத்துக்கும் பீரியாரிட்டி கொடுக்காத, சமமாக இரு. யார் ஒருத்தன் அப்படி இருக்கானோ ஜீவன் முக்தி விஷயத்தே. இதெல்லாம் நிஷ்டைக்கு போனால் தான். அந்த நிஷ்டான்னு ஒரு இடம் போட்டிருக்கோம்ல, 10 வார்த்தையில் நிஷ்டா இருக்குல்ல, பிரம்மனிஷ்டை. அது எதை குறிக்குதுன்னா ஜீவன் முக்தின்னு தான் குறிக்குது. முக்தன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விஞ்ஞாத்த பிரம்ம தத்துவஸ்ய யதா பூர்வம் ந சம்ஸ்ருதி. இப்போ ஞானம் வந்துருச்சான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும். இப்போ வராது, கொஞ்சம் நாள் கழித்து வரும். நீ ஞானம் வந்துச்சான்னு. எத்தனை வருஷம்னா 24 வருஷம் 36 வருஷம்லாம் நாட்டில் போயிட்டு அங்கங்கே சத்திரத்தில் சாப்பிட்டுவிட்டு, ஊரை சுற்றிவிட்டு, நதியில் குளிச்சுவிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, தூங்கிவிட்டு, படுத்து தூங்கிவிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஜென்மாவில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவனுக்கு ஞானம் வந்துச்சான்னு அவர் கடமையை ஒழுங்காக செஞ்சாருன்னு அவருக்கு டவுட் வந்துடும். ஞானம் வந்துச்சான்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பானாம். அந்த அவசியம் இங்கே இல்லை. இங்கே ஒரு உதாரணம் கொடுக்குது. எப்படி கொடுக்குது பாருங்கள். விஞ்ஞாத்த பிரம்ம தத்துவஸ்ய, பிரம்ம தத்துவத்தை பிரம்மஞானத்தை அறிஞ்சிட்டானா, விஞ்ஞாத்தை அறிஞ்சிட்டானா யதா பூர்வம்னா சம்ஸ்ருதி. இந்த உலகத்தை நீ முன்னாடி பார்த்தல, அந்த பார்வை ஒன்று விட்டு போயிடும். இந்த வசீகரிக்கிற உலகத்தை நீ பார்த்தல, இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு எப்போ பார்த்தாலும் சம்சாரம்னு கதியாக இருந்தல்ல, சம்சாரம்னா உலகமேனு கதியாக இருந்தல்ல, அந்த பார்வை மாறிடுமா. விஞ்ஞாத்த பிரம்ம தத்துவஸ்ய யதா பூர்வம் ந சம்ஸ்ருதி. சம்ஸ்ருதினா இந்த வேர்ல்டுனுடைய ட்ரெண்டு, அந்த ஓட்டம், நீரோட்டம் மாதிரி இந்த உலகத்தை பற்றிய ஓட்டம், அந்த ஓட்டம் உனக்கு இப்போ இருக்காது. அஸ்தி. அப்படி இருந்துச்சுன்னா
சனா ச விஞ்ஞாத்த பிரம்மபாவே, நீ வந்து பிரம்மத்தை அறியவில்லை என்று அர்த்தம். பிரம்மஞானத்துக்கு முன்னாடி உலகத்தை ஒரு மாதிரி பார்த்த, பிரம்மஞானம் பெறும்போதும் பெற்ற பிற்பாடும் ஞானம் வந்துடுச்சுன்னா பார்வை வெளியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம சொல்ல இப்போ எப்படி உள்ளே போய் உட்காந்தோம் சொல்கிறேன்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நான் போனேன், சொல்லிட்டு தான் போனேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறுத்தணும். 6 வருஷத்தில் சுத்தமாக பார்க்க வேண்டாங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டோமா இல்லையா? என்ன காரணம்? வெளியில் ஒன்றும் இல்லை, உள்ளே நிறையா இருக்கே, உள்ள தர்ம மேகம் இருக்கே. நம்ம எடுத்து நாம் பறக்கிறதில்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். விஞ்ஞாத்த பிரம்ம தத்துவஸ்ய யதா பூர்வம் ந சம்ஸ்ருதி. பிரம்ம தத்துவத்தை அறிந்த பிற்பாடு முன்ன மாதிரி இந்த உலகம் இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஞானம் பிறந்துடுச்சு. சம்சாரம் மித்துன்னு அறிவு வந்துடுச்சு. அதுக்கு நேரடியாக நிறைய டயத்தை வீணடிக்காத. ஏன்னா போயிட்டா இருக்கட்டு வச்சு என்னென்ன பாடாப்படுத்துகிறான். குடும்பம் நடத்துகிறானா இல்லையா? எப்படி குடும்பம் நடத்துகிறான்? குழந்தைங்களோட அன்பாக இருக்கானா இல்லையா? நட்பு, உறவு முறை, சமுதாயம், எதுலேயும் அவன் ஒரே மிருகமாக இருக்கான். வெறி பிடிச்சி ஓடுறான். எங்கே ஓடுறான்? சாவரத்துக்கு ஓடுறான். வேகமாக சாவரத்துக்கு ஓடுறான். ஜந்து இனிமேல் ஓட மாட்டான். எதுக்கு ஓடி செய்கிற? நீ சர்வீஸ் தான் பண்ணுற, அதுக்கு ஏன் ஓடி செய்கிற? தைத்தக்குன்னு ஆடுற. ஒரு கையில் 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 5 எடுத்துக்கிற, 2 கீழே போட்டு உடைக்கிற. நான் வந்து உதவி செய்கிறேன், சர்வீஸ் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உபத்திரவம். இப்போ சம்ஸ்கிருதி இருந்துச்சுன்னா எதி அஸ்தி ச விஞ்ஞாத்த பிரம்மபாவே, அவன் பிரம்மத்தை அறியவில்லைன்னு அர்த்தம். உலகம் இருந்தால் பிரம்மத்தை அறியலை, உலகம் இல்லைன்னு சொல்லிட்டானா பிரம்மத்தை அறிஞ்சிட்டான்னு அர்த்தம். அப்புறம் பகிர்முக, வெளியிலேயே பார்க்குறவன் சம்சாரி. சுகாதிய அனுபவம் யாவத்து தாவத்து பிராரத்தம் இஷ்யத்தே பலோதயக கிரியாபூர்வ நிஷ்கரியா நாகி குத்தச்சித்து சுகாதி. சுகாதினா சுக துக்க ஆதி. சுகம் துக்கம்லாம் அனுபவம் ஏற்படுது. எதுனா தாவத்து பிராரப்தம் இஷ்யத்து. பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சுகதுக்கம் இருக்கும். உன்னுடைய பிராரப்தம்னா பாவ புண்ணியத்தினுடைய வாசனா செயலுக்கு வரப்போகுது. நீ செயல்பட போகிற, அதில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், இன்பம் நடக்கும், துன்பம் நடக்கும். அது எது வரைக்கும்னு கேட்டால் பிராரப்தம் இருக்குது. பிராரப்தம் ஏற்கனவே செஞ்ச பதிவு. சஞ்சிதத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. 100 வருஷம் இந்த பிராரப்தத்தை வச்சு வாழ்க்கையை முடிச்சுட்டு வா, புதுசாக கர்மாவை ஏற்றிட்டு வந்துடாத, இருக்கிற கர்மாவை எரிச்சிட்டு வான்னு சொல்லி விட்டாங்க. நீ இந்த கர்மாவையும் எரிக்கணும், பிராரப்த கர்மாவையும் எரிக்கணும், இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். அவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. அப்புறம் சஞ்சித கர்மாவையும் புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா நல்ல குருவை பிடிச்சி நிஷ்டைக்கு போய் சஞ்சித கர்மாவையும் எரிக்க முடியும். அது வரைக்கும் பிராரப்தம் இருக்கும். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சுகதுக்கம் இருக்கும். பிராரப்தங்கிறது பூர்வக்கிரியா, ஏற்கனவே நீ செய்த செயலுடைய பதிவுகள். அதுதான் பலோ உதய. அதனுடைய பலமாக தான் இந்த பாவமும் புண்ணியமும் சுகமும் துக்கமும். கிரியாபூர்வம் நிஷ்கிரியா நாகி குத்திர. எந்த கர்மம் நீ பண்ணாமல் எந்த கர்மாவும் உனக்கு எந்த வாசனையும் இல்லை. நீ கர்மா அதுதான் கர்மா பண்ணாதங்கிறது. ஞானம் இருக்கிறவன் கர்மா பண்ண மாட்டான். கர்மா பண்ணுறவன் ஞானத்துக்கு போகிறதில்ல. ஏன்னா கர்மாவில் மாட்டிக்கிறான். கர்மா என்ன பண்ணும்? கட்டும். கர்மத்தை யோகமாக பண்ணால் விடுதலை. நேற்று சொன்னால இவ்வளோ தடைகளை தாண்டி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை கர்மாவை நீங்கள் டேக்கிள் பண்ணக்கூடிய அறிவு வந்துடுச்சு உங்களுக்கு. இந்த அறிவு கட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுறான்? எப்போ பார்த்தாலும் 20 வயசில் கூப்பிட்டாலும், 40 வயசில் கூப்பிட்டாலும், 60 வயசில் கூப்பிட்டாலும், 80 வயசு கேட்டாலும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு நல்லா தெளிவாக சொல்லுங்கள், நீ ஓடிட்டுருக்கிறது மரணத்தை நோக்கி தெரியுமா உனக்குன்னு கேளு. எங்கே ஓடிட்டுருக்கேன்னு கேளுங்க, பதில் தெரியாது.
நீ ஓடிட்டு இருக்கிறத மரணத்தை நோக்கிடா அப்படி சொல்லுங்க, கோவம் வரும். அப்புறம் எங்கே வாடுறாராம் அவர்? அப்புறம் எங்கே வாடுறாரு அவர்? அடுத்த ஜென்மாக்குள்ள வேலையெல்லாம் இங்கேயே செய்கிறானா இல்லையா? இப்பயே செய்கிறானா இல்லையா? அதை விட்டுட்டு நெருப்ப வைக்கலாம்ல ஞானாக்னியை. அந்த கர்மாவை எடுத்து போட்டுட்டு செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் செக்கு மாடு மாதிரி செய்கிறல்ல, அதுக்கு பதிலாக ஞானாக்னியை ஏற்றலாம்ல. ஞானாக்னி அந்த கர்மாலாம் எரிச்சிடாதா? எரிக்குமா எரிக்காதா? வேதமே சொல்லுது. நீ வேறு யார் சொல்லணும்? மந்திரம் எழுதி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்திரம் அதில் இருக்குது. அதனால் இப்போ சம்சாரத்தை நீங்கள் விடணும். சம்சாரம்னா உலகத்தை விடணும், உலக சிந்தனையை விடணும். அனாவசியம் தோண்டும் நிற்கும் மறையும். உனக்கு என்ன வேணும் வெளியில்? நான் கேட்குறேன், உனக்கு வெளியில் என்ன வேணும்? என்னப்பா வேணும் வெளியில்? வெளியில் என்னப்பா வேணும்? வெளியில் ஒன்றும் இல்லைப்பா. அகம் பிரம்மேதி விஞ்ஞானாத்தே, அகம் பிரம்மா என்ற நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விஞ்ஞானாத்தை அறிவதால் கல்பகோடி சதார்ஜிதம், முக்கியமான மந்திரம். இந்த தர்ம மேகத்தினுடைய இன்னும் கொஞ்சம் எஞ்சினது மிஞ்சினதுலாம் இருக்குங்க. அகம் பிரம்மேதி விஞ்ஞானாத்து, அகம் பிரம்மா நான் பிரம்மமாக இருக்கிறேனுங்கிற நிஷ்டையில் தர்ம மேகத்தில் உணர்ந்ததுக்கு அப்புறம், நிஷ்டையில் தர்ம மேகத்தில் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற உணர்வு பிறந்ததுக்கு அப்புறம், நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறதாங்க ஞானம். இதுதான் மெய்யறிவு. நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது தான் மெய்யறிவு. வேற என்ன இருக்குது மெய்யறிவு? வேற என்ன இருக்குது மெய்யறிவு? சத்துன்னு சொல்லுவேன், சத்து தான் நீ. அதை தத்துன்னு சொல்கிறோம். சத்தை தான் தத்துன்னு சொல்கிறீங்க. சத்துனா இருக்குங்கிற, எப்போதும் இருக்குது, அன்பாக இருக்குது. எப்படி தெரியும்? உள்ள போ. யார் அறியிறா? நீ தான் அறியிற. யாரை அறியிற? ஒன்றை தான் அறியிற. யாரை தேடுற? ஒன்றை தான் தேடுற. யாரோட சேர்ந்த? உன்னோட தான் நீ சேர்ந்த. நான் சேர்றேன். யாரோட சேர்றேன்? உன்னோட தான் சேர்றேன். அதான் 1 2ஆக வேலை செய்கிறது, 1 2ஆக வேலை செய்கிறது. இந்த உலகமே அப்படி தான். 2 சக்தி 1 2 சக்திகளாக பிரிந்து வேலை செய்கிறது. அதுவே ஒன்று தன்னை ப்ளஸ்ஸும் ஒன்று மைனஸும். ஒரு பேட்டரி எடுத்து காட்டுங்க. ஒரு பேட்ரி இருக்குல்ல, சின்னதாக அந்த வால்கிளாக்கு போடுற குவாட்ச் வாட்சுக்கு பேட்ரி போடுறோம்ல, அந்த செல்லு மேலே ப்ளஸ் போட்டிருப்பான், கீழே மைனஸ் போட்டிருப்பான். நமக்கு தெரியாதுன்னு நல்லா ப்ராக்கெட்டில் போட்டிருப்பான் மைனஸ் ப்ளஸ். ஒரே தத்துவம் தான். என் பேட்டரியை கட் பண்ணி மைனஸ் தனியாக இருக்கட்டும் ப்ளஸ் தனியாக இருக்கட்டும் போட்டால் வேலை செய்யாது. புரிஞ்சுக்க, இந்த 2ம் சேர்ந்தால் தாங்க உலகம். அம்மையப்பன் உலகம். அம்மையப்பன் பரன் பறை, பரம்பரைன்னு சொல்லும்ல, பரன் பறை. அகம் பிரம்மேத்தி விஞ்ஞானாத்து, தான் பிரம்மம் என்று அறியும் போது, உணரும்போது, கல்பகோடி, கல்பகோடி எத்தனையோ கோடி கல்பம். கல்பம்னாலே பல கோடி பிறவி, பல கோடி வருஷங்கள், பல லட்சம் கோடி வருஷங்கள். அதை கல்பம்னு சொல்ல. அது முடிவுக்கு வர நேராகும். கல்பகோடி, கோடான கோடி சத்த ஆர்ஜிதம், நூற்றுக்கணக்கான சத்த ஆர்ஜிதம், கல்பகோடி சத்த ஆர்ஜிதம். கல்பகோடி பல நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் சேர்த்த சஞ்சிதம், சஞ்சித கர்மா விலயம் யாத்தி, பூரணமாக எரிக்கப்படுகிறது, லயமாகிறது, ஒடுங்குகிறது, இல்லாமல் போகிறது. பிரபோதாத் ஸ்வப்ன கர்மவத்து, அருமையான உதாரணம். நீ தூங்கின்னு இருக்க, கனவு காண்ற, ஏதோ ஒரு பூதம் ஒன்று விரட்டுது, இல்லை உன் வண்டியை காணும்,
ஏதோ ஒரு துக்கமான ஒரு அனுபவத்தில் இருக்க, டக்குன்னு யாரோ எழுப்புறாங்க, கனவு. நிம்மதியாக இருக்கும், அப்பாடா வண்டி தொலைல, இங்கே தான் நிற்கிது வாசலில். விழிப்பு வந்தோடனே கனவு போயிடுதில்ல, விழிப்பு வந்தோடனே கனவு போயிடுதில்ல. அகம் பிரம்மாஸ்மி வந்துடுச்சுன்னா இந்த கர்மாலாம் எரிஞ்சு போகுது. விழிச்சுக்கிட்டா கனவு போகிறது போல், கனவுல இருந்த துக்கம் போகிறது போல், அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் அதனுடைய உலகமே போகிறது போல், அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் என்றுங்கிற உணர்வு பிறந்தால் சதகோடி கல்பம், அத்தனை கோடி வருஷங்கள் ஜென்மாக்கள் எடுத்த சஞ்சித கர்மா அத்தனையும் லயம் விலயம் பிரளயம் ஆகிறது. விழித்து கொண்டால் கனவு மறைவது போல அகம்பிரமாஸ்மி உணர்வு பிறந்தால் சஞ்சித கர்மா எரிக்கப்படுகிறது. எப்போ அகம்பிரமாஸ்மி வரும்? அங்கே தான் தர்மமேகத்தில் தான், நிஷ்டையில் தான் அகம்பிரமாஸ்மி வரும். அப்போ எங்கே தேடணும்னு தெரியல. அதாவது அடிக்கடி சொல்லுவான்ல, ஒரு மனுஷன் காலையில் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஓடுறான். இப்போ நேற்று சொல்லியாச்சு அவன் மரணத்தை நோக்கி ஓடுறான்னு. இதனால எங்கே ஓடுறான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இப்போ அவன் மரணத்தை நோக்கி தான் ஓடுறான், அது தெரிஞ்சு போச்சு. அதை கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லுங்கள், உரிமை இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் கோச்சிக்க மாட்டாங்கன்னா நம்ம எல்லாம் மரணத்தை நோக்கி தான் ஓடின்னு இருக்கோம் அப்படி சொல்லுங்கள். அப்படி சொன்ன நாம் சதா மரணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன நாம் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், அரிய கருத்து ஒன்று, அதை உதாரணம் சொல்லி சொல்ல வந்தேன். ஏதோ ஒரு அரிய கருத்து ஒன்று சொல்ல வந்தேன். சரி கூட ஞாபகம் வரும், சொல்கிறேன். சரி, சஞ்சிதமெல்லாம் எரிஞ்சு போதா பிரபாத்தி சுப்பனத்தின் அது பார்த்தோமா. சுயம் அசங்கம் உதாசீனம் பரிஞாய அதான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அகம்பிரமாஸ்மி எப்படி வரும்? அகம்பிரமாஸ்மி எப்படி வரும்? எப்போ வரும்? எங்கே வரும்? யோசனை பண்ணி பாருங்கள். சதா ஓடிக்கிட்டு இருக்கிற மரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட நீ உக்காரு, ஏகாந்தமாக இரு, குருவை பாரு, தியானம் பண்ணு, இதெல்லாம் எப்படி சொல்கிறது? எங்கே ஓடுறான்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீ வந்து ஆனந்தத்தை தான் நோக்கி எங்கே தேடணும்னு சொல்ல. அதுதான் சொல்ல வந்தேன். கரெக்டு, ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. நீ தேடுறது என்னன்னு தெரியல, இப்போ நீ ஓடுறத மனத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. எதை தேடணும்னு தெரில, எங்கே தேடணும்னு தெரில, ரெண்டு விஷயம். நீ என்ன தேடுறேங்கிறது உனக்கு தெரியல, அதை எங்கே தேடணும்னு தெரியலை. எதை தேடுறன்னா ஆனந்தத்தை தேடுற, நிரந்தரமான ஆனந்தத்தை தேடுற, அது நீ தாங்கிறதும் உனக்கு தெரியல. அதை எங்கே பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறதுன்னா உள்ளே பிடிக்கணும், இந்த தர்மமேக நிஷ்டையில் பிடிக்கணுங்கிறது தீர்ப்பு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருக்கேங்க இந்த தர்மமேகத்துக்கு அர்த்தம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். சமாதியில் ஒரு கைண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கைண்ட் ஆஃப் சமாதின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தர்மமேகம்தான் இந்த எல்லாத்தையும் எரிக்கிற சுத்திகரிக்கக்கூடிய அக்னி குண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சித்து மனம் அகங்காரம் புத்தி இந்த நிலை சட்டையெல்லாம் இருக்குல்ல, 96 சட்டையும் எரிக்கிற இடம் அது. தர்மமேகங்கிறது 96 சட்டையும் எரிக்கக்கூடிய, அதில் எரிபடாதது தான் சித்து. அவள் தான் சுத்த பிரஜாசீல சுத்த சித்தாக்கி மேலேறுகிறாள், பரம்பொருளோடு இரண்டரை கலக்கிறார். அந்த நிலையில் தான் அகம்பிரமாஸ்மி உணர்வு ஏற்படுது. ஏன் அங்கே நம்ம அகம்பிரமாஸ்மின்னு அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு அகம்பிரமாஸ்மி இருந்தால் தாங்க பிறக்கும். நீங்கள் பரத்தோடு சேர்ந்தாதான், இறைவனோடு சேர்ந்தாதான் நான் இறைவனாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வெறுமனே வாயில் வடை சுட்டுட்டு இருந்தால் என்ன தான் குரு பெரிய மகா ஞானியாக இருந்தாலும் சித்தி ஆகாது. நீ அதை தொட்டாதான் அது உனக்கு உள்ளே, ஏன்னா உள்ளேருந்து வரணும். கற்பனை பண்ண சொல்லலை, வச்சுக்கோன்னு சொல்லலை, நினச்சிக்கோன்னு சொல்லலை.
இப்படி சிந்திச்சு பாரலாம் சொல்லலை, நீ இப்படி பயணம் செய்யணும் தான் சொல்கிறோம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஞானம். ஏன்னா லாஜிக்கு சொல்லுது. கண்மூடித்தனம்னு ஹெட்லாங்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை இருக்குது, ஹெட்லாங்னு சொல்லுவாங்க தெரியுமா? கண்மூடித்தனமாக ஹெட்லாங், கண்மூடித்தனமாக முடிவெடுக்கிறான். அப்படி சொல்லலை, இது அப்படி சொல்லலை வேதம். நீ இப்படி பயணம் செய்ப்பான்னு தான் சொல்லுது. குருவும் அப்படி தான் சொல்கிறான். ஏன் அப்படி குருவுக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி சொல்ல முடியும்? இப்படி வலியுறுத்தி எப்படிங்க சொல்ல முடியும்? அனுபூதி ஆகணும். கந்தர் அனுபூதி பெற்று தான் கந்தர் அனுபூதி எழுத முடியும். கந்தர் அனுபூதி இல்லாமல் கந்தர் அனுபூதியை பேச முடியாது. அதனால் சதா நிஷ்டையில் இருக்கணும். ஒரு நல்ல சத்குரு, அதுக்கு தான் லட்சணம் சொன்னது வேதம். ஸ்தோத்திரியம் பிரம்மனிஷ்டை. அவன் ஒரு நல்ல குரு டெய்லி லேர்ன் பண்ணணும், நிஷ்டையில் இருக்கணும். ரெண்டே வார்த்தை தான், ரெண்டும் பண்ணிட்டுருக்கோம். நம்ம தேவன்லேருந்தே பண்ணிட்டுருக்கோம். அப்போ எதை தேடுறான் எங்கே தேடுறான்னு தெரியாதவனுக்கு ஆனந்தத்தை தான் தேடுற, முக்தியை தான் தேடுற, பிரம்மத்தை தான் தேடுற, ஒன்றை தான் தேடுற, அது உள்ளே தான் தேடணும். அது நிஷ்டை மூலியமாக தான் அதை பெற முடியும். இதுதான் தீர்ப்பு, இதுதான் விடை, இதுதான் வரம், இதுதான் வரம், இதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம். நேற்றைய கிளாஸும் இன்றைக்கி கிளாஸும் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரெக்டாக அவங்கள நிஷ்டைக்கு போக சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து தான் சொல்கிறேன். நேரத்தை வீணடிக்காமல் ஒரு பக்கம் அது போயிட்டே இருக்கட்டும். பாக்கியெல்லாம் நம்ம சிரவண மனன நிதித்தியாசனம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது, கண்ணு திறந்து விடுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதை விட்டாலும் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் இந்த 28 நிமிஷம் அசையாமல் நிஷ்டையில் இருக்கிற முயற்சியை பண்ணுங்கள். இன்றைக்கோ நாளைக்கோ 1 வருஷமோ 10 வருஷம் கழிச்சோ எனக்கோ நடக்கட்டும், முயற்சி நீ ஸ்டார்ட் பண்ணிய. கதை கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் ப்ராக்டிக்கல் செயல் என்ன? நேரம் வரப்போ வரட்டும். கதவு திறக்கிறப்ப உன்னை வந்து உக்காருன்னு சொன்னவர் கதவு திறக்க மாட்டாரா? எல்லோரும் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவர் தரிசனம் கொடுக்க மாட்டாரா? கோயிலுக்கு யார் நம்மளா போகிறோம்? கோயிலுக்கு அவர் கூப்பிட்றாரு, நம்ம போகிறோம். அவர் சங்கல்பம் பண்ணுறாரு, நம்ம போகிறோம். கோயிலுக்கு வான்னு சொன்னவர் தரிசனம் கொடுக்க மாட்டாரா? தரிசனத்துக்காக வெயிட் பண்ணியா? காத்திர, அதில் ஒரு சுகம் இருக்கு. காத்திரு, அதில் ஒரு சுகம் இருக்கு. சரி, இங்கே சுயம் அசங்கமுதாசீனம் பரிஜ்ஞாய நபோயதா, தான் அசங்கம் யாரு கூடயும் சேராமல் பற்றற்று பரிஞாய பூர்ணமான ஞானத்துடன் நபோ ஆகாயத்தை போல், ஆகாயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, ஆனால் எதுவும் அதை அழுகு பண்ண முடியாது. அசங்கமாக இருக்குது, யாரு கூடயும் சேர்றதில்லை. அதுக்குள்ளே இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்குது, இத்தனை பூமி சுற்றுது, சூரியன் சுற்றுது, எல்லாம் சுற்றுது, ஆகாயத்துக்குள்ளே தான் நடக்குது. ஆனால் ஆகாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோல் இந்த ஞானி இருப்பான். ந ஸ்லிஷ்யத்தை யாத்தி, அவன் யாரு கூடயும் ஒட்டுறதில்லை. எதை விட ந ஸ்லிஷ்யத்தை யாத்திஹி கிஞ்சித கதாச்சித பாவி கர்மா, எஞ்சி இருக்கக்கூடிய கர்மாவிலையும் ஒட்டுவதில்லை. யாரு கூடயும் ஒட்டுறதில்லை. எஞ்சி இருக்கக்கூடிய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் கர்மா வரும்ல, அதனுடைய பாதிப்புலையும் அவன் ஒட்டுவதில்லை. பாவி கர்ம பிஹி. 51வது மந்திரம். எத்தனை ஆரம்பித்தோம்? 12 போயிடுச்சா? வெரி குட். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.